வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் புளி இல்லாமல் தக்காளி லெமன் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ரசம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ரசம் மெயினாக தக்காளி அண்ட் லெமன் இதுதான் நம்ம புளிப்புக்கு சேர்க்குறோம். புளி நான் எடுத்துக்கலை. அதுக்கப்புறம் பூண்டு எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, கறி லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ். அப்புறம் இந்த ஸ்பைசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னா தாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி உங்களோட உரப்புக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கியூமின் சீட்ஸு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா சீட்ஸ், கொரியாண்டர் சீட்ஸு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் எடுத்து தான் நம்ம இந்த ரசம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேங்க. இந்த தக்காளியையும் பச்சை மிளகாவும் ஃபஸ்ட்டு நான் ஹேண்ட் சாப்பரில் யூஸ் பண்ணியிருக்கேன். சாப்பர் இல்லைன்றவங்க நீங்கள் மிக்சியில் போட்டு அப்படியே அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரசத்துக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நான் இந்த மோட்டர் அண்ட் பெஸ்டல் யூஸ் பண்ணி நல்லா இடித்து வச்சுக்கிட்டேங்க, தண்ணி இல்லாமல். நீங்கள் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுக்கும்போது நம்ம அந்த அம்மியில் எல்லாம் தட்டி ரசம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இதில் இடித்து வச்சுக்கிறேன். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம சாப் பண்ணி வச்ச அந்த தக்காளி பச்சை மிளகாலாம் இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டுட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்தோமே அந்த மசாலா அது எல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அந்த ஸ்பைசஸ்ஸு அப்புறம் அந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த புளிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ தான் நீங்கள் அடுப்பை ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸு அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸு இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளேம் நல்ல சின்ன ஃப்ளேமில் தான் ரசம் வைக்கணும். நம்ம ரொம்ப பெருசாக ஃப்ளேமை வச்சிட்டோன்னா ரசம் சீக்கிரமாக கொதிச்சிரும். அப்படி கொதிச்சா ரசத்தோட டேஸ்ட்டே போயிடுங்க. அதனால் ரொம்ப மைல்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த ரசத்தை ஸ்லோவாக அது நுரைச்சி வர்ற அளவுக்கு அடுப்பில் வைக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த ஓரத்துலலாம் நல்லா இப்போ தான் நல்லா முறைச்சி வருது. இந்த மாதிரி நல்லா முறைச்சி எல்லாம் சேர்ந்து வந்த உடனே நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடணுங்க. ரசம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லும் அந்த நுரை வந்ததுக்கப்புறம் மீதிக்கு எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸு கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு அப்படியே அதை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானோடனே அதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அந்த வெந்தயம் நல்லா பொரியணும் ஃபஸ்ட்டு. அது பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான கடுகு உளுந்தம்பருப்பு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரீன் சில்லி அதில் போட்டு தாளிக்கிறப்ப அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் பச்சை மிளகா தாளிக்கிறேன். அது மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே பெருங்காயம் அந்த மிதமான சூடில் இருக்கிறப்பவே பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ரசத்தில் தூக்கி கொட்டிடுங்க. தாளித்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இப்போ ஒரு லெமன் எடுத்து அந்த லெமனோட ஜூஸை மட்டும் அப்படியே அந்த ரசத்து மேலே அப்படியே அதை புழிஞ்சு விட்டுருங்க. இந்த லெமன் ஜூஸ் நல்லா தாளித்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும். இந்த லெமன் ஜூஸை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த ரசத்தை நல்லா மூடி வச்சுருங்க நம்ம பிஃபோர் சர்விங்.
அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான தக்காளி லெமன் ரசம் ரெடி ஆயிருச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.